பட்டினத்தார் வாழ்க்கை ஒரு துறவு காவியம். சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் செல்வச் செழிப்பான வணிகக் குடும்பத்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே கல்வியிலும் வணிகத்திலும் சிறந்து விளங்கினார். ஆனால் ஒரு நாள் அவரது வாழ்வில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது. அவரது வளர்ப்பு மகன் ஒரு ஓலைச்சுவடியை காட்டினான். அதில் காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வழிக்கே என்ற வரி இருந்தது. இந்த வாழ்வில் நிலையாமையாய் இருப்பதை உணர்ந்தார். இதனால் பட்டினத்தார் துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். பட்டினத்தார் துறவு வாழ்க்கையில் பல இடங்களுக்குச் சென்று சிவபெருமானை வழிபட்டார். அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் பாடிய பாடல்கள் பக்தி மற்றும் தத்துவ கருத்துக்களை உள்ளடக்கியது. பட்டினத்தாரின் பாடல்கள் உலக வாழ்க்கையின் நிலையாமையையும் சிவபெருமானின் அருளையும் வலியுறுத்துகின்றன. அவரது பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் முக்கிய இடம் வகிக்கின்றன. அவருடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. அவர் சிவபெருமானின் அருளால் பல சித்திகளை பெற்றார். திருவொற்றியூரில் பட்டினத்தார் சிவலிங்கத்தில் ஐக்கியமான கதை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவர் அங்கு கடற்கரை மணலில் ஒரு குழியை தோண்டிக் கொண்டு தன்னை தானே மூடிக்கொண்டார். அவர் திருவொற்றியூருக்கு வந்தபோது அங்குள்ள பேய்க்கரும்பு கசப்பான கரும்பு இனிப்பாக மாறின. இது அவர் சிவனுடன் ஐக்கியமாக போகும் புனித இடத்தை காட்டியது. ஒரு சிறுவன் அவர் அருகில் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் மணல் மூடிய இடத்தில் பட்டினத்தார் சிவலிங்கமாக மாறினார். அந்த சிறுவன் நந்தியாக கொண்டான். இந்த நிகழ்வு பட்டினத்தாரின் சிவபெருமானுடன் கலந்த பேரின்பத்தை உணர்த்துகிறது. இன்றும் திருவொற்றியூரில் பட்டினத்தார் சமாதி உள்ளது. அங்கு பக்தர்கள் சென்று வழிபடுகின்றனர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.